ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ ஆச்சரியப்படும்படியாக ஒரு அற்புதமான நிகழ்வு நிச்சயமா நடக்கதான் போகுது. நீ ஆசை ஆசையா எதிர்பார்த்து கேட்டு காத்திருந்து ஏங்கிய ஒன்று நாளை உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என் செல்லமே. இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடுத்த நிமிஷம் இருக்குமான்றது உனக்கே கேள்விக்குறியாகவும் சந்தேகமும் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சரியாகி நீ சுகமா சந்தோஷமா நிம்மதியா வாழும்படி உனக்கு நான் துணையா நிக்க போறேன். இன்பம் துன்பம் இரண்டுமே இருந்தால்தானே வாழ்க்கை. எல்லாருக்குமே வாழ்நாள் முழுவதும் இன்பமாகவும் இருந்திராது, அதே நேரத்துல வாழ்நாள் முழுவதும் துன்பமாகவும் இருந்திராது. நிச்சயமா உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் அழகாய் கட்டமைத்து தருவேன் என் செல்லமே. நீ எதுவாகலாம் நினைக்கிறியோ, எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறியோ, அதையெல்லாம் உனக்கு நடத்தி தர்றதுக்கு உன் சாயப்பா நான் இருக்கேன். உன் எண்ணங்கள் தூய்மையானதாக இருந்தால் உன்னுடைய மகிழ்ச்சியும் நிச்சயம் நிழலைப் போல உன்னை பின்தொடர்ந்து விலகாமல் வந்து கொண்டே இருக்கும். தூய்மையான உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே மகிழ்ச்சியான உன் வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். சங்கடங்களை நினைச்சு நினைச்சு சந்தோஷத்தை தொலைத்து விடாதே என் செல்லமே. எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுட்டு அதை விடாப்பிடியோட விடாமுயற்சியோட நீ பின்பற்றி வாழ நினைக்கும் போது நிச்சயமாக எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். நீ எதுக்காகவும் கலங்க வேணாம். உன் வாழ்க்கையில நீ உண்மையாகவே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாய் என்றால் எல்லாமே இனிமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தை மனசுக்குள்ள உருவாக்கு. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இது தவறா நடந்துடுமோ, அது நடக்காம போயிடுமோன்னு எதிர்மறையாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்காதே என் செல்லமே. வாழ்க்கைனா ஒரு சில விஷயங்கள் முன்ன பின்ன நடக்கதான் செய்யும். நீ எதிர்பார்த்தது இன்னைக்கு நடக்கலைனா என்ன, நாளைக்கு நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையை நல்ல எண்ணமாக உனக்குள்ள வச்சுக்கோ. இனிமே நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு வேதனையும் சோதனையும், நான் என்னதான் தவறு செஞ்சுட்டேன்னு இனிமே நீ கலங்கவே கூடாது. உன் வாழ்க்கையில கர்ம பலன்களால் நீ இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட, அதுதான் உன் தலையெழுத்தா இருந்தது. ஆனா இப்போ உன்னுடைய தலையெழுத்தை மாத்தி உன்னுடைய தீய பலன்களை எல்லாம் குறைச்சு இனி உன் வாழ்க்கையில நல்ல பலன்கள் நடக்கும்படி நான் செய்ய போறேன். உன் வாழ்க்கையும் இனி மாறப்போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கை மாறுகிற இந்த சமயத்தில் உன்னுடைய எண்ணங்கள் இனிமே எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையும் இன்பத்தையும் தரும் வகையில் இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு நீ நன்மையையும் ஆறுதலையும் தான் தரணுமே தவிர துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் கெடுதலையும் பழிவாங்கலையும் கொடுத்துவிடக் கூடாது என் செல்லமே. உன் மனசுல இப்போ என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன பாரம் இருந்தாலும் சரி, என்ன வருத்தம் இருந்தாலும் சரி, வேதனைகள் இருந்தாலும் சரி, அத்தனை சுமைகளையும் இந்த சாயப்பாவின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு நிம்மதியாக தூங்கு. தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள்ள வளர்த்துக்காத. உன் கவலைகளை எல்லாம் நான் நிச்சயமா சரி செய்வேன்னு நம்பிக்கையோடு நிம்மதியாக தூங்கு. கூடிய சீக்கிரமே எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடந்து உன் வாழ்க்கையும் அழகாக மாறப்போகுது. அப்போ நீ இப்போ நடந்த விஷயங்களையெல்லாம் பத்தி யோசிச்சினா உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீனா உனக்கு ஒரு உண்மை புரிய வரும். அதாவது இப்போ நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம். இதுக்காக நீ இவ்வளவு கவலைப்பட்டன்றது நாளைக்கு நிச்சயமாக உனக்கு புரிய வரும் என் செல்லமே. அதனால நாளை என்கிற நல்ல நாளை என்னிடம் ஒப்படைத்து விட்டு இன்று முதல் உன்னால் முடிந்த நன்மைகளை எல்லாம் செய்ய தயாரான ஆளாக இரு. நன்மைகளை செயல்ல தான் செய்யணும் இல்ல, மனசளவுல நீ மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சா கூட, மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா கூட அதுவும் நன்மைதான். அதுவும் கூட நீ அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிதான் என் செல்லமே. அதனால முதல்ல உன் எண்ணத்திலிருந்து மாற்றங்களை உருவாக்கு. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாருக்கும் நல்லது நினைக்கும்படியாக இருக்கட்டும். கூடிய சீக்கிரமே உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்கிறேன். நீ பட்ட காயத்திற்கு மருந்தும் நீ காத்திருந்ததற்கு உனக்கு விருந்தும் கிடைக்கும்படி என் அருள் உன்னை வந்து சேரும் என் செல்லமே. யாராவது உன்னை நிராகரிச்சாங்கன்னா அதுக்காக நீ கவலைப்படவே வேணாம். ஏன்னா இந்த உலகத்துல விலை உயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்கள் தான் அதிகம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்படிதான் நீயும் விலை உயர்ந்த பொக்கிசமான என் அன்பு பிள்ளை. உன்னை நிராகரிக்கும் மனிதர்கள் உன்னை நெருங்கக்கூட தகுதியற்றவர்களாக இருப்பதால் தான் உன்னை நிராகரிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்கள பத்தி நீ கவலைப்படாத. என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கு நல்ல வழியை காட்டி உன்னுடைய கைகளை பிடிச்சுக்கிட்டு போய் நானே உன்னை வெற்றியின் படியில் தொட வைப்பேன். இனி உன் வாழ்க்கை நல்ல நலமாகவும் பலமாகவும் மிக மிக சிறப்பான எதிர்காலத்தோடும் இருக்கும். நல்லதே உனக்கு நித்தமும் நடக்கும்.